ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் நாள் நெருங்கிவிட்டது. எல்லாருக்கும் மங்களகரமான விஷயங்களை செய்து தரும் சாய் என் வாழ்வில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் மங்களகரத்தை இன்னும் செய்து தரவே இல்லையே. எப்பொழுது என்னுடைய சாய் எனக்கான நல்லதை செய்து தருவார் என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீ கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இனி உன் வாழ்வில் சங்கடங்களை தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நடக்க விடாமல் இன்பமான விஷயங்களை நடக்கப் போகிறது. நீ கேட்ட விஷயம், அதாவது என்னிடம் கேட்டாய் அல்லவா, உறவு என்னை விட்டு பிரிந்து விட்டது, அந்த உறவானது என்னை தேடி வர வேண்டும், நான் பல பொருட்களை இழந்து விட்டேன், அந்த பொருட்கள் செல்வங்கள் அனைத்தும் என்னை தேடி வர வேண்டும், இவற்றையெல்லாம் என்னிடம்தானே கேட்டாய். நான் உனக்காகவே அள்ளித்தரவே வந்துவிட்டேன். காலங்களை நினைத்து கவலைப்படுவதை விட இந்த சாயை நினைத்து சந்தோஷப்பட. செய்வதற்கு சாயாவது நம்முடன் இருக்கிறாரே என்ற மகிழ்ச்சி அடைந்து கொள். இந்த சாய் மட்டுமல்ல, உன்னை சுற்றி அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம். காலம் முழுவதும் உன்னை காத்தருள்வோம். நீங்கள் தான் அனைவரும் நினைக்கிறீர்கள், ஒரு சங்கடம் வந்தால் தெய்வமே இல்லை, தெய்வம் இருந்திருந்தால் நான் படும் கஷ்டத்தை பார்த்து அந்த தெய்வமானது அமைதியாக இருந்திருக்குமா என்று. உன் கர்ம வினையானது உன்னை வாட்டி வதைத்தாலும் இந்த சாய் ஆகிய நான் உன்னை எல்லா கர்ம வினையிலும் இருந்து மீட்டெடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன். கவலைகள் வேண்டாம், இனி சந்தோஷம் மட்டுமே உன் வாழ்வில் நிலைத்து சகலங்களையும் உனக்கு தரும். ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து விட்டாய். இன்னும் சில விஷயங்கள், சில நாட்கள்தான். அனைத்தையுமே மாற்றி சில நல்ல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பித்து விடுவேன். இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ எந்த அளவு சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் இருக்கிறாயோ அந்த அளவு நான் சந்தோஷமாக இருப்பேன். உனக்குத்தான் மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கும் அல்லவா? மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காக உன் வாழ்வில் என்னெல்லாம் செய்கிறாய்? உன்னுடைய சந்தோஷத்தை நீ பார்ப்பதல்ல, மற்றவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு வேலைகளை செய்கிறாய். எனக்காக உன் குடும்பத்தில் நானும் ஒருவன் தானே. நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அதற்காக சந்தோஷமாக இரு. கவலைகளை தூக்கி போடு, நான் பார்த்து கொள்கிறேன். எனக்காக சந்தோஷமாக இரு. வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை நான் தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.